இன்றைக்கி நம்ம சட்டுன்னு பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு ஒரு சின்ன பிரெட் பாக்கெட் எடுத்துக்கோங்க. ஜாரில் 3 பச்சை மிளகாவை போட்டுக்கோங்க. அரை இன்ச்சு அளவு இஞ்சி கட் பண்ணி போட்டுட்டு இது கூட ஒரு பல் பூண்டு போட்டுக்கோங்க. நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டு 4 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அரை பிடி அளவு மல்லி இலை கூடவே 1/4 ஸ்பூன் அளவு உப்பும் போட்டுட்டு நல்லா சதைச்சி எடுத்துக்கோங்க. இடித்து எடுத்துக்கோங்க அல்லது 70% அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு இருக்கணும். இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அது கூட 50 ml பால் ஊற்றிக்கலாம். நல்ல கெட்டி பாலாக இருக்கட்டும். காய்ச்சாத பால் தான் நம்ம ஊற்றுறோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எந்த மசாலாவும் முட்டை பால் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பில் தோசை தவா வச்சு பட்டர் அல்லது நெய் விட்டுக்கோங்க. நல்ல டேஸ்டியாக இருக்கும் பிரெட் ரோஸ்ட்டு. பட்டர் அல்லது நெய் விட்டு செஞ்சிங்கன்னா பிரெட் ரோஸ்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு பிரெட்டை எடுத்து நம்ம முட்டையில் 2 சைடும் நல்லா நனைச்சிருங்க. நல்லா முக்கிட்டு இப்போ நம்ம தோசை தவாவில் போட்டுக்கலாம். அடுப்பை இப்போ நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேம்லேயே வைக்கக்கூடாது. பிரெட் ரோஸ்ட்டு செய்யும்போது நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சோம்னா பிரெட் ரோஸ்ட் நமக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கறி அடிச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும். நல்ல டேஸ்டியாகவும் இருக்காது, உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்காது, நல்ல ருசியும் இருக்காது. அதனால் நீங்கள் பிரெட் ரோஸ்ட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி நீங்கள் வெளியே எடுத்துக்கோங்க. இன்னும் நல்லா நமக்கு ரோஸ்ட் ஆகணும். இன்னும் கூட நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்ல மணமாக டேஸ்டியாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு பிரெட் ரோஸ்ட்டு நல்ல ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துகிட்டு நீங்கள் இப்படியே வச்சு சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்களுக்குலாம் நம்ம முக்கோணமாக கட் பண்ணி இது மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. மிச்சமே வைக்க மாட்டாங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களுக்குன்னா ஒரே ஒரு மிளகாய் போட்டால் போதும். பெரியவங்களுக்குனா நம்ம இன்னும் கொஞ்சம் பெப்பர் கூட 1/4 ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.